லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினார் மதிப்பு உள்ளதா பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 29% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 287 ரூபாய் 51% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஜெமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். அதே மாதிரி கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தால் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டு செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய நல்ல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கோயத்துடைய தங்க விலையை பார்த்தெல்லாம் 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 996 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 996 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 675 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 39 தினார் 995 ஃபில்ஸ். தங்கம் இனிமே காசு கொடுத்து வாங்க முடியாது, கார்டு கொடுத்து மட்டும்தான் வாங்க முடியும். தயாராகுங்க டீம். இதோ களமிறக்கப்பட்டு விட்டது. 67 பில்டிங் சோதனை ஆரம்பம். இதோ போதைப் பொருட்கள் கடத்தல் கடல் மார்க்கமாக பிடிப்பட்டது. வெட்டிங் ஹாலுக்குள்ள இனிமேல் சிகரெட் பிடிக்க முடியாது. கேம்பிளிங் நடத்திய கூட்டம் அதிரடியாக சுற்றி வளைத்து பிடித்த குவைத் உள்துறை அமைச்சகம். இல்லீகலாக எங்கேயுமே மருந்து வாங்காதீங்க. நல்ல ஆஃபர் ஃபார்மசிலே போட்டிருக்கிறாங்க. 50% விலை கழிவு. 6 சிறுவர்கள் லைசன்ஸ் இல்லாமல் ஓடியவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஃப்ளைட் அட்டண்டன்ஸை அடித்த குவைத்திற்கு 1 மாதம் ஜெயில். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்தில் மழைக்கான தொழுகை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. 125 பள்ளிகளில் இந்த தொழுகை ஏற்பாடுகள் செய்யப்படும் அப்படின்னு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விஐபி மற்றும் விவிஐபி இந்த மாதிரி பல நபர்களுக்கான தனிநபர் கூடாரங்கள் உள்நாட்டு சுற்றுலாவை செயல்படுத்துவதற்கும் முகாம் பருவ காலத்தை ஒழுங்கமைப்பதற்கும் ஒரு திட்டத்தின் ஒரு பகுதியாக பல்வேறு நிலைகளில் விஐபி பிரீமியம் தரநிலை, அதாவது விஐபி பிரீமியம் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி 3 தரநிலையை பிரிச்சிருக்கிறாங்க. வசந்த முகாம்களை நிறுவுவதற்காக அல் ஜாலியாவில் உள்ள சுற்றுலா திட்ட நிறுவனத்திற்கு ஷேக் ஜாபர் அல் அகமத் பாலத்தின் முடிவிற்கும் 2 தளங்களை ஒதுக்குவதை நோக்கி குவைத் நகராட்சி முடிவெடுத்துள்ளது. எதிர்வரும் டிசம்பர் 20 ஒப்புதல் அளிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதோ தயவு செய்து வண்டிகளை யாரும் நிறுத்தாதீங்க. ரோட்டோரங்களில் பார்க்கிங் இல்லாத இடங்களில் வண்டி நிறுத்தாதீங்க. 3 மாதம் இப்போ வண்டியை தூக்கிடுவாங்க. 3 மாதத்துக்கு வண்டி உங்களுக்கு இல்லை. அதே மாதிரி டயர்ஸை லாக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க வீஞ்ச் கொண்டு அந்த லோடரை கொண்டு வண்டி ஏற்றிட்டு போயிடுவாங்க. வண்டி கொடுக்க மாட்டாங்க. 3 மாதத்துக்கு உங்களுக்கு வண்டி இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை முதல்ல நான் தெரியப்படுத்துறதுக்கான காரணம் ஆங்காங்கே அவசரம். 1 செகண்ட், இதோ 2 நிமிஷம் இதை போச்சு வந்தாச்சு அப்படின்ற மாதிரி தான் நிறைய டிரைவர்கள், நான் உட்பட நீங்கள் உட்பட பலரும் நினைக்கிறது. இதோ இந்த காசை கொடுத்தாச்சு வந்தாச்சு, இல்லை இந்த பேக் எடுத்தாச்சு வந்தாச்சு அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் அந்த செகண்ட் போதும் இவங்க லாக்கப் போடுறதுக்கு. தயவு செய்து கவனம்.
சவுதி நாட்டவர் இலங்கை விமான பணிப்பெண் அடித்ததுக்கு வெறும் 10,000 ரூபாய் தான் அபராதம். அதே மாதிரி ஒத்தி வைக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 5 வருடத்துக்குள்ளே மறுபடியும் அந்த தவறு செஞ்சான். ஆனால் இதே குவைத்தி ஏர்வைஸில் ஒரு வெளிநாட்டவர் தாக்கினதுக்காக குவைத் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு வந்து 1 மாத கால சிறை தண்டனையை விதிச்சிருக்கிறாங்க. 1 மாத கால சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. குவைட் டு தஹரான், அதாவது ஈரானில் இருந்து குவைத்துக்கு வரக்கூடிய விமானம் குவைட் ஏர்வைஸில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு பயணிக்கக்கூடியவங்க ஃப்ளைட்டுகளில் எந்த ஒரு அசம்பாவிதமும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது லைஃப் டைம் உங்களுக்கு பயணத்தை இல்லாமல் பண்ணிடும். அதே மாதிரி குவைத்தில் இனி வரும் காலங்களில் ஸ்மார்ட் டிஜிட்டல் எலக்ட்ரிக் மீட்டர்ஸ், இந்த மீட்டர்கள் 5000க்கும் அதிகமாக பொருத்தப்பட உள்ளது. மின்சாரம் 5000 மீட்டர்களை முன்பணம் செலுத்தும் கட்டணமாக மாற்றுதல் பற்றி தெரிவிச்சிருக்காங்க. ஒத்தாய்பி வணிக மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகளுக்கு மற்றும் நன்மைகள் ஏறலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. வணிக வர்த்தக அமைச்சகம் மற்றும் மின்சார அமைச்சகம் இணைந்து இந்த மீட்டர்களை செயல்படுத்த போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் நேற்றைய தினம் கூட தனியாக இதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டே தெரிவித்தேன். குவைத்துடைய முனிசிபாலிட்டி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க 67 பில்டிங்கள் டிமோலைஸ் பண்ண போகிறாங்க. இந்த பில்டிங்களில் யாரையுமே தங்க வைக்கக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இடிந்து விழும் நிலையில் உள்ள அந்த பழைய பாலடைந்த கட்டிடங்களின் பாதுகாப்பு தன்மையை அறிக்கைகளை உறுதிப்படுத்தியுள்ள குவைத்துடைய முனிசிபாலிட்டி இன்னும் சில நாட்களில் உடனடியாக வந்து ஃபுல்லாகவே இதை வந்து ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. யாருமே இருக்கக்கூடாது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் மின்சாரம், இப்போது ரீசெண்டாக மின்சாரத்தில் வந்து மின்சார அமைச்சகம் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு விடயத்தையும் வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா விடயங்களையும் கண்காணிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு பில்டிங், அந்த பில்டிங்கில் வந்து இவ்வளோ காலமாக யூஸ் பண்ணின மின்சாரம் எப்படி இருக்குது, இப்போது திடீர்னு மின்சாரம் பாவனை ஏன் அதிகரிச்சிருக்குது, இந்த மாதிரி சில கண்காணிப்புகளில் தொடர்ந்தும் அந்தந்த பகுதிகளில் அந்தந்த பில்டிங்களில் வந்து செக் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ சாதாரணமாக ரீசெண்டாக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, அந்த ரூமுக்கு ஒவ்வொருத்தர் தான் இத்தனை பேர் தான் இருக்கணும் அப்படின்ற சட்டம். அப்போ அந்த டைமில் கால பீரியட்டில் எந்த அளவுக்கு மின்சாரம் உபயோகிக்கப்பட்டிருக்குது, மறுபடியும் இப்போ அந்த கடுபடி குறைஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத கண்காணிக்க போகிறாங்க. முக்கியமாக ஜிலீப் ஷோக் பகுதிகளில் தயவு செய்து இருக்காதிங்க, பிடிபாடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதோ எதிர்வரும் 10ஆம் திகதி வரைக்கும் உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. இன்னொரு 5 நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. மிஷரஃப் ஜமியாவில் பார்த்திங்கன்னா நிறைய மருந்து பொருட்கள் 60%, 50% ஆஃபரில் போட்டிருக்கிறாங்க. முடிஞ்சால் மிஷரஃப் ஜமியா ஃபார்மசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இதோ இல்லீகல் ரெசிடென்சி, சிலர் வந்து இல்லீகலான மருந்து பொருட்கள் வியாபாரம் மற்றும் மருத்துவ சிகிச்சைகளை நடத்தி வந்திருக்கிறாங்க. குவைத்துறை உள்துறை அமைச்சகம் உடனடியாக சம்மந்தப்பட்ட நபரை கைது பண்ணியிருக்கிறாங்க. நிறைய மருத்துவ பொருட்களையும் அவங்கள்ட்ட வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் ரொம்ப கவனம், போலியான ஆட்கள்கிட்ட இந்த மருந்து மாத்திரைகள், அழகு சாதன பொருட்கள் தயவு செய்து வாங்காதீங்க. பதிவு செய்யப்பட்டு குவைத்துடைய சான்றிதழ்கள் உள்ள பார்மசிகளோ அல்லது ஆன்லைன் தளங்களிலோ மட்டும் உங்களுக்கான தேவையான மருந்துகளை வாங்குங்க. இதோ குவைத்துடைய த ஜென்ரல் டைரக்டர் ஆஃப் கோஸ்ட் கார்ட் உடனடியாக தடுத்து நிறுத்திருக்காங்க. குவைத்துக்குள்ளே வர இருந்த மிகப்பெரிய ஒரு கன்சைன்மெண்ட்டு. இது மட்டும் குவைத்துக்குள்ளே வந்திருந்தால் பெரிய அளவில் போதைப்பொருள் இஷ்யூ ஆகிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க கடலோர காவல் படை. அதே போல் கேம்பிளிங் நடத்தின ஒரு டீம் ஒன்று மொத்தமாகவே ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்கிறாங்க குவைத்துடைய உள்துறை அமைச்சகம். இவங்க வந்து பல வகையில் இந்த கேம்பிளிங்கை வந்து நடத்தியிருக்கிறது தெரிய வந்திருக்குது. சூதாட்ட நடவடிக்கைகளில் இருந்து கிடைக்கும் நிதியை மருத்துவமனைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் ஒன்றின் வங்கி கணக்குகளில் டெபாசிட் செய்து வழக்கமான வருவாயாக காட்டி அவற்றை சட்டப்பூர்வமாக்குவதில் இந்த கும்பல் செயல்பட்டுள்ளதும் இன்னொரு பக்கம் தெரிய வந்துள்ளது. பண மோசடி, பயங்கரவாதம் மற்றும் பண மோசடி தடுப்பு பொதுத்துறை ஆன்லைன் சூதாட்ட வலைத்தளங்களை தொடர்ந்தும் முடக்கி வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க.
சுற்றுச்சூழல் மாசடைவு மற்றும் பலருடைய நோய்க்கூற்றுகளை கருதி சுற்றுச்சூழல் அதிகார சபை புதிய சட்டத்தின் அடிப்படையில் அமைச்சகத்துடன் இணைக்கப்பட்ட அல்லது அதன் மேற்பார்வையின் கீழ் உள்ள திருமண மண்டபங்களுக்குள் அனைத்து வகையான புகைப்பிடிப்பையும் தடை செய்யும் நிர்வாக சுற்றறிக்கையை விவகார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. குறிப்பாக திருமண மண்டபங்களுக்குள்ளே புகைப்பிடிக்கக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க, சீஷா உட்பட. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6 லைசன்ஸ் இல்லாத வயது குறைந்தவர்கள் பிடிபட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் குவைத்தில் நான் தொடர்ந்துமே அவேர்னஸ் பண்ணுறது, 3 மாத சிறை தண்டனையும் கிட்டத்தட்ட 500 தினார் வரைக்கும் அபராதமும் செலுத்த வேண்டி வரலாம் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினா. அதே போல் நிறைய கனரக வாகன ஓட்டுநர்கள் இன்றைக்கும் காதிம் வீசாவில் வந்து வாகனம் ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, கனரக வாகனத்துக்குரிய லைசன்ஸ் இல்லாமல். தயவுசெய்து அந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. நீங்கள் நாட்டில் டிரைவராக இருக்கலாம், கனரக வாகனம் ஓட்டி இருக்கலாம், நாட்டுடைய கனரக வாகன லைசன்ஸ் கூட உங்கள்கிட்ட இருக்கலாம். ஆனால் இந்த நாட்டில் நீங்கள் லைசன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் அதுக்கான அப்ரூவல் கிடைக்கும், இல்லையா? கைது தான். தயவு செய்து கவனம். பல இடங்கள்லையும் செக்இன் இன்னும் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இது நானும் வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்று இருக்குது, சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக. எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா, தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இதோ உங்களுக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஆஃபர் கொண்டாந்துருக்கிறோம். 4 பீஸ் வெறும் 7 தினார். அதாவது குவாலிட்டியான நல்ல ஸ்பேஸ் இருக்கக்கூடிய மாதிரி, நல்ல இடவசதியே இருக்கக்கூடிய மாதிரி 2 ஹேண்ட்பேக்கும் அதே மாதிரியே 2 பர்ஸும் வந்து உங்களுக்கு வெறும் 7 தினாருக்கு குவைத்தில் எங்கே இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். 90 97 00 82க்கு அழைப்பு விடுங்க.